தாவேக அதிமுக கூட்டணி அமைச்சரும் அப்படின்ற ஒரு அச்சம் தான் அவசரமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைய காரணமா சார்? அதாவது தாவேகாவை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்ற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் உருவாக்கி ஓராண்டை நிறைவு பெற்று 2வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளிப்படையாக எந்த தகவலும் இதுவரை இல்லை. ஆனால் பாஜகவோடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து கூட்டணி முறித்து கொண்டு அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள். அல்லது பலமான கூட்டணியை அமைப்போம் என்று எடப்பாடியார் அறிவித்து அந்த கூட்டணியிலே தேமுதிகவும் எஸ்டிபிஐ கட்சியும் மட்டுமே இணைந்தார்கள். அவர் எதிர்பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு தான் எடப்பாடியார் அப்படி ஒரு முடிவை எடுத்தார். ஆனால் அந்த முடிவு பலன் தராத காரணத்தால் மீண்டும் அவர்களை சுற்றி இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து வெற்றியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் அது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவரை சுற்றி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடியார் அவர்களை பலமான கூட்டணியை பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏவோடு இணைந்து உருவாக்க வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார். அந்த கூட்டணிக்கு திடீர்னு அறிவிச்சதோடைய காரணம் தான் கேக்குறாங்க சார். சார் 7 வருஷமா ஒன்னா இருக்காங்களே சார் திமுக கூட்டணி, அதை பத்தி பேசுறீங்களா? ஏதோ ஒரு வருஷம் இருக்கும்போது சேர்ந்தா தப்பா சார்? நாங்க இல்ல கொள்கை ரீதியா ஒண்ணா இல்லைன்னு அதிமுக கொள்ளடிக்கிற கொள்கையா? அமித்ஷா பட்டியல் போட்டார் என்னென்ன கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்லி. அந்த கொள்ளடிக்கிற கூட்டணியா அது? நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் யாரை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும்? திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும். அந்த கொள்கையிலே நாம் தமிழர் சீமான் உறுதியாக இருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. தாவேகா தலைவர் விஜய் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மாநில கட்சியை உருவாக்கி இருக்கின்ற எந்த திராவிட இயக்கமும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் தேசிய கட்சியோடு ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கித்தான் தமிழக அரசியலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1969 காங்கிரஸ் பிரிவுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி தலைமையிலே காங்கிரஸோடு கூட்டு வைத்தார்கள். 72 எம்ஜிஆர் பிரிந்து வந்ததற்கு பின்னால் எம்ஜிஆர் காங்கிரஸோடு கூட்டு வைத்தார், கலைஞர் ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தார். ஆக அரசியலை பொறுத்தவரை தேசிய கட்சியோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் மாநிலத்திலே நிலைத்து நீடிக்க முடியும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு விஜய் தன்னுடைய எதிரியாக திமுகவை அறிவித்திருக்கிறார். யாருக்கு பாதிப்பு இருக்கிறதோ இல்லையோ அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர் நடிகர் விஜயாகத்தான் இருக்கிறார். அவருடைய திரைப்படங்களை கூட வெளியிட முடியாமல், இன்னும் சொல்ல போனால் விஜய் கட்சியை சேர்ந்த தாவேகாவினர் பல இடங்களிலே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை. பல இடங்களிலே தண்ணீர் பந்தல் வைத்தால் அதை தடுக்கின்ற முயற்சி நடக்கிறது. ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதமா யார் பண்ணாலும் செய்றோம் அப்படின்றாங்க, முறையான அனுமதி வாங்குங்கன்றாங்க. அது விசிக இல்ல சார், விசிகாவே சொல்றாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கன்றதுக்காக எங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்க சார். ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவை தவிர மீதி எல்லாருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. திமுக மட்டும்தான் அனுமதி இல்லாமல் எதையும் நடத்துவாங்க. அதுக்கு யாரும் கேட்கக்கூடாது. காவல்துறையை பாதுகாப்பு கொடுக்கும். அது தொடர்ந்து தமிழகத்திலே இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தாவேகாவை சேர்ந்தவர்களோ அல்லது சீமான் இருக்கிறார், அவர் நாம் தமிழர் கட்சி, அவர் மீது எத்தனை வழக்குகள், எத்தனை நீதிமன்றங்களிலே அவரை அழைக்க வைக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அறிவு படைத்த ஒரு தலைவர் சீமான். அவர் தனித்து போட்டி என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே அவருடைய அறிவுத்திறன் வீணாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே தாவேகா
அதை போலவே நாம் தமிழர் கட்சி எல்லோரும் லட்சியம் ஒன்று, திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஏனென்று சொன்னால் 1967 பேரறிஞர் அண்ணா கூட்டணி அமைத்தாரே, அது என்ன கொள்கை கூட்டணியா? சுதந்திரா கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் ஓரணியிலே இருந்தார்களே, அன்றைக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாசன் அழைப்பு கொடுத்திருக்காரு, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார், கண்டிப்பா வரணும் சார். உங்களுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். பிரிந்து நின்றால் அது திமுகவுக்கு தான் சாதகமாகும். அந்த அடிப்படையில தான் நாங்கள் சொல்வதெல்லாம் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் ஓரணிக்கு வந்தாக வேண்டும். இளைஞர் விஜய்க்கு வயது இருக்கிறது, கண்டிப்பாக அவருக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. எனவே இந்த தேர்தலை விட்டுவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. எனவேதான் நாம் தமிழர், தாவேகா எல்லோரும் ஓரணிக்கு வந்தாக வேண்டும். அப்படி வருவதன் மூலமாகத்தான் திமுகவை வீழ்த்த முடியும். அதுதான் எங்கள் லட்சியம், எங்கள் குறிக்கோள். எனக்கு 2 சுற்றுக்கு நேரம் வேணும். ஒண்ணு தங்கச்சி பர்கானாக்கு நான் பதில் சொல்லணும். அப்படியே இடைவெளிக்கு போயிட்டு வந்துறேன். இல்ல ஒரு சுற்றுக்கான நேரம் எடுத்துங்க, இடைவெளிக்கு அப்புறம் இன்னொரு சுற்று பேசுவோம். அதாவது தங்கச்சி பர்கானா சொன்னாங்க, அவங்க எல்கேஜி, அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது. அவங்க டேட்டா பெருத்து கூட 2001க்கு பிறகுதான் நினைக்கிறேன். 2001 தேர்தல் வயதுக்கும் அனுபவத்துக்கும் கல்விக்கும் சம்பந்தமே இல்லை சார். இல்ல நான் சொல்றேன் 2001 தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இடம்பெறும் போது ஏதோ பாரதிய ஜனதாவோடு நாங்க கைகோர்த்த மாதிரி, அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு வரலாற்று பிழையை இங்க தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க. 2001 தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த அணியில முதல்ல சேர்ந்த பிறகு நாங்க சொன்ன முதல் கண்டிஷனே எந்த இடத்திலும் பாஜக போட்டியிடக்கூடிய அந்த 6 தொகுதியில் நாங்க போட்டியிட மாட்டோம். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தமிழ்நாட்டில் 8 தொகுதி, புதுச்சேரியில் போட்டி 2 தொகுதி, இந்த 10 தொகுதியிலையும் பாஜக எங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் கூட்டணி திமுகவுடன் மட்டும்தான். திமுகவுக்கு நாங்க வேலை செய்வோம், திமுக விசிகாவுக்கு வேலை செய்வோம். இதுதான் அக்ரிமெண்ட் அன்னைக்கு நடந்தது. நாங்க போய் எந்த இடத்துலயும் பாஜக கைகோர்க்கல, தேர்தல் பிரச்சாரம் பண்ணல. அடுத்து 2016ல நாங்க திமுக அதிமுக ஊழல் கட்சி நாங்க பிரச்சாரம் பண்ணல. நாங்க முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை, இந்த 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைன்றதை முன் வச்ச. ஏன் அப்படின்னா தேமுதிக அதை முன் வச்சு அவங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வெற்றி பெற்று அதை உறுதி செஞ்சாங்க. அப்போ ஒரு மாற்று அரசியல் நோக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை இருக்கிறதோ என்கின்ற இடத்தை நோக்கி தான் நாங்க நகர்ந்தோம். அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இப்ப ஓட்டை படகு கரை சேராது, நொண்டி குதிரைகள் வெற்றி பெறாது, நொண்டி குதிரைகள் பந்தயத்தில் வெற்றி பெறாது. எப்படி அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது 2021 தேர்தல்ல என்ன சொன்னாங்க பாஜக கட்சி? நாங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் பாரதிய ஜனதா அப்படிதான் வெளிப்படையா அதிமுக கூட்டணியில் இருந்துகிட்டே எதிர்ப்பா காட்டினாங்க. அதே போன்று அதிமுகவை சேர்ந்தவர்கள் மோடி படத்தை போட மாட்டோம், தாமரை சின்னத்தை தூக்கி பிடிக்க மாட்டோம், பாஜக பேரை சொல்ல மாட்டோம், அப்படிதான் தேர்தல் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. அப்போ ஒரு பொருந்தா கூட்டணி நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் நொண்டி குதிரைகள் பந்தயத்தில் வெல்லாது, நொண்டி குதிரைகள் பந்தயத்தில் வெல்லாது. ஏன் அப்படின்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.